இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோன்னா, யார் பேரை சொன்னால் தமிழ்நாடே அதிருமோ, யார் பேரை கேட்டு அரசியல்வாதிகளே பயப்படுறாங்களோ அவரை பற்றி தான் பேச போகிறோம். அவர் பேர் தான் விஜய். அரசியலுக்கு வரேன்னு எப்போ சொன்னாரோ இந்த மனுஷன், அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவருக்கு வராத பிரச்சனையே இல்லை. இந்த நிலையிலையும் நான் மக்களுக்காக நிற்பேன்னு சொல்லிக்கிட்டு மக்களை தைரியமாக சந்திச்சுக்கிட்டு இந்த வெயில்லையும் மக்கள்கிட்ட ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு தீயா வேலை செய்யறவர் தான் நம்ம விஜய். இவருக்கு பிரச்சனையை கொடுக்கறவங்களெல்லாம் விட்டுருங்க. ஒருத்தன் இருக்கான், அவன் வாயை திறந்தாலே இவரை பற்றி தப்பாக தான் பேசுவான். இவர் எதனா ஒரு மீட்டிங் போட்டால் போதும், அந்த மீட்டிங்கை வச்சு தான் இவன் பேசுவானே. விஜயை பற்றி தப்பு தப்பாக பேசியே நல்லா சம்பாதிக்கிறான். இவன் வயிறை வளர்க்குறதுக்கு விஜயை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு சுற்றிட்டு இருக்கான். ஒரு விஷயம் மட்டும் யாருக்குமே புரிய மாட்டுது. அரசியல் வந்து தான் அவர் பணம் சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை. இவரையா இவங்கெல்லாம் திட்டணும்? நம்ம எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆயிட்டு நம்மளுக்கு எதுவுமே செய்யலையா? இப்போதான் அரசியலுக்கே வந்திருக்கிறாரு. ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு இவர் ஒன்றுமே செய்யலைன்னா அப்போ திட்டலாம். அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அதனால நம்ம இந்த டைம் வந்து நம்ம விஜய் கூட இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்படியே டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.